சைபர்நெட்டிக்ஸ் ஆர்கானிசம். அதாவது மணிகண்டன் பேர் கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? அது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்வாஷ்நேகர் படத்துல பார்த்திருக்கோம். அப்பவே நமக்கு அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த சைபர்நெட்டிக்ஸ் ஆர்கானிசம் வச்சு என்ன செய்ய போறாங்க? சைபார்க் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனும், அதாவது உயிரினமும் ஒரு இயந்திரமும் சேர்ந்து இருக்கிறது அந்த சைபார்க் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செயற்கைக்கால் பொறுத்துறாங்க இல்லையா, இது கூட கிட்டத்தட்ட ஒரு சைபார்க் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது குறைபாடு உள்ள மனிதர்களுக்கு வந்து அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்காக இந்த சைபார்க் தொழில்நுட்பம் பயன்படுது. அது மட்டும் இல்லாம மனிதன் வந்து சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல பல்வேறு முன்னேற்றங்களுக்கு இந்த சைபார்க் அப்படிங்கிற தொழில்நுட்பம் பயன்பட போகுது அப்படின்னு சொல்லி உலகம் எதிர்பார்த்திருக்கு. மனித உடலின் செயல்பாடுகளுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. மனிதர்கள் நடக்கலாம், குறிப்பிட்ட வேகத்தில் ஓடலாம், நீரில் நீந்தலாம். ஆனால் பறக்கவோ காற்றில் மிதக்கவோ முடியாது. இந்த கட்டுப்பாடுகளை கடந்து மனித உடலுக்கு கூடுதலான திறன்களை அளிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் நெடுங்காலமாகவே ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக மனித உடலில் இயந்திரங்களை பொருத்தி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்படி உயிரினமும் இயந்திரமும் ஒருங்கிணைந்து செயல்படும் அமைப்பைத்தான் சைபார்க் என்கிறார்கள். சைபார்க் என்பதற்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை என்று இதுவரை இல்லை. எனினும் டெர்மினேட்டர் போன்ற ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களை சைபார்கோடு ஓரளவு பொருந்தக்கூடிய எடுத்துக்காட்டாக கருதலாம். மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் கூடுதல் திறன்களை தருவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உடலில் இருக்கும் குறைபாடுகளை களைவதற்கும் சைபார்க் தொழில்நுட்பம் பயன்படுகிறது. வியட்நாம் போரில் காலை இழந்த ராணுவ வீரரான ஜானி ரே தான் உலகின் முதலாவது சைபார்க் என அறியப்படுகிறார். 1997 இவருக்கு பொருத்தப்பட்ட செயற்கை கால் மூளையுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. 2004 பிறவியிலேயே நிறங்களை பிரித்தறியும் திறனில்லாத பிரிட்டனைச் சேர்ந்த நீல் ஹார்பிசனுக்கு ஐபாக் எனப்படும் கருவி நிரந்தரமாக பொருத்தப்பட்டது. நிறங்களை ஒலி அலைகளாக மாற்றி அவற்றை மூளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த கருவி வடிவமைக்கப்பட்டது. இது சைபார்க் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. சக்கர நாற்காலியிலேயே தன் வாழ்நாட்களை கழித்து வரும் பிரபல விஞ்ஞானி ஸ்டீபன் ஹாக்கிங்கும் சைபார்க்கிற்கு ஒரு சிறந்த உதாரணம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற உயிரினங்களையும் சைபார்க்காக மாற்ற முடியும். இதன்படி உலகிலேயே வர்த்தக ரீதியிலான சைபார்க் தயாரிப்புகளை வெளியிட்டது பேக்யார்ட் பிரெயின்ஸ் நிறுவனம். கரப்பான் பூச்சியில் சில இயந்திரங்களை பொருத்தி அவற்றின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான கருவிகளை இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு வெளியிட்டது. ரோபோரோச் எனப்படும் இந்த கருவியுடன் ப்ளூடூத் மூலம் செல்போனில் இருந்து அதை இயக்குவதற்கான ஒரு மென்பொருளும் வழங்கப்பட்டு வருகிறது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இராணுவத்திலும் வீரர்களுக்கு கூடுதல் திறன்களை அளிப்பதற்காக இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பூச்சிகளை படைகளாக மாற்றி அவற்றை எதிரி முகாம்களில் தாக்குதல் நடத்த செய்யும் திட்டங்களையும் பல நாடுகள் ஆய்வு செய்து வருகின்றன. பட்டாம்பூச்சிகள், எலிகள், சிறு வண்டுகள் போன்றவை இந்த ஆய்வில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளன. சைபார்க் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சைபார்க் அறக்கட்டளை 2010 உருவாக்கப்பட்டது. தாங்கள் சைபார்க் ஆக விரும்புவதாக இந்த அறக்கட்டளைக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தங்களின் உடல் குறைபாடுகளை களைய சிலர் விரும்பினாலும் சூப்பர்மேனாக மாற விரும்பும் மக்களும் இருக்கின்றனர் என்பதற்கு இந்த கடிதங்கள் சாட்சியங்களாக இருக்கின்றன. தொழில்நுட்ப ரீதியில் இவை அனைத்தும் சாத்தியமாவதற்கு இன்னும் சில காலம் பிடிக்கலாம்.